மயிலாடுதுறை அருகே பழைய கூடலூர் கிராமத்தில் களை கட்டிய மகளிர் தின விழா. பெண்களுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றதுடன் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி உற்சாக கொண்டாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பழைய கூடலூர் ஊராட்சி சார்பில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் ரா பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கிராமத்திலிருந்து வந்திருந்த அனைத்து பெண்களுக்கும் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பெண்களை கௌரவிக்கும் விதமாக வான வேடிக்கை முழங்க கேக் வெட்டி மகளிர் தின வாழ்த்துக்கள் பரிமாறப்பட்டது. பெண்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் கோயம்புத்தூர் ஆராதனா நாட்டிய பள்ளி குரு மீனாட்சி சாகர் சிறப்புரையாற்றினார். பெண்களுக்காக புதுமையான முறையில் நடைபெற்ற மகளிர் தின விழா கொண்டாட்டத்தில் கிராமத்தில் உள்ள பெண்கள், அரசு அதிகாரிகள், அலுவலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பழைய கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரா பாண்டியன் தலைமையில் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் தன்னுடைய அடுத்ததாக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தர் ரவிச்சந்திரன் அவர்கள் அடுத்ததாக நம்முடைய ஊராட்சி மன்ற உறுப்பினர் திருமதி ஜீவா. உங்களால முடிஞ்ச முயற்சி பண்ணுங்க. அதாவது படிச்சுதான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். நிறைய குழந்தைங்க படிக்கிறாங்க. இப்பெல்லாம் அந்த குழந்தைங்களை நீங்க உருவாக்கி இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டிய நிறைய தந்துள்ள ஒன்றியத்தின் துணை செயலாளர் அண்ணன் அருணா ரவி அவர்களே, பயணம், புதுவை பெண் திட்டம், இதுல எண்ணற்ற சாதனை உங்களுக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு தலைவர். வாழ்த்தி அவங்க ஒரு விழாவா எடுத்து நடத்துறாங்கிறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஒரு சாதனை தான், எல்லாமே சாதனை தான். நம்ம கண்டிப்பா சிங்க பெண்கள் தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டீம். ஸோ இவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் நம்மளுடைய அழைப்பை ஏற்று வருகிறது இருக்கக்கூடிய குரு, எஸ்பி மேடம், டிஆர்ஓ போன்ற அரசு அதிகாரிகள், மலேசியா, ஆஸ்திரேலியா, சென்னை போன்ற பல இடங்களுடைய அவர்களுடைய நினைவை நாம் என்றைக்கும் போற்ற வேண்டும். தமிழகத்தினுடைய அப்படியா லைஃப் லைன் ஒன்றாலாம் கேட்கக்கூடாது. பிடி உஷா வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தார்கள். அதற்கு முன்பாக இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார்? ஆப்ஷன்ஸ் கொடுத்துறேன். அருண்யா சின்ஹா, பச்சேந்திரி பால், சந்தோஷ் யாதவ், ஜான்கோ தபே. பச்சேந்திரி பால் வாங்கம்மா, வெரி குட், சூப்பர். அந்த சகோதரிக்கு இப்போது நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் பொன்னாடி விரைவில் எல்லாம் ரெடியா இருங்க. சம்மர்ல ஒரு நிச்சயம் ஒரு கோடை திருவிழா நம்ம ஊர்ல நடத்துறதுக்கு திட்டம் போயிட்டு இருக்குது.